வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தந்திரா அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நிறைய பிளாக் மேஜிக்கை பத்தி தான் பேசியிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஒரு பெரியவரும் ஒதுங்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு அவரோட தலையில ரத்தம் சொட்டுது. இது எங்க இருந்து சொட்டுது அப்படின்ற மாதிரி இவரும் நிமிந்து பாக்குறாரு. மரத்துக்கு மேல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. கோழி கழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுத்தை திருவி அதுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டு இருக்கா. இத பாக்குற இவரும் செம்மையா பயப்படுறாரு. இப்ப தலைகீழ வந்து அந்த பொண்ணு பயம்புத்துறா. இந்த பெரியவரும் வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் தந்திரான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு ரேகா அப்படின்றது. பாட்டி இருக்காங்கல்ல, உன் அப்பாக்கு சுடுதண்ணிய வையன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் வைக்கலான்ற மாதிரி பாத்ரூம் கதவை திறக்கிறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பொண்ணு பேய் மாதிரி உட்காந்து இருக்கா. இத பாக்குற இவங்க பயந்துடுறாங்க. என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாட்டியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாட்டி கதவை திறக்கும் போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்ப இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது போல. சரி நீ சீக்கிரமா காலேஜுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி பாட்டியை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்பதான் அப்பா குளிக்கிறதுக்காக வராது. எப்ப பாரு எதுக்காக பொண்ணுகிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு பாட்டி கேக்குறாங்க. அவ பிறந்ததுனால தான் என்னோட ஒய்ஃப் இறந்தா, அவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்பாவுக்கு சுத்தமா பொண்ணு பிடிக்காது போல. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஷைலு வாசுன்றது தான் இவங்களோட பேரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. வழியில தேஜான்ற ஒரு நபர் இருக்காரு. இவரும் இவங்க கூட படிக்கிறவர் தான். ஹீரோயின் ஒன் சைடா அவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு தெரியும் போல, கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவங்க எல்லாருமே நடந்துகிட்டே ஒரு மரத்தை கிராஸ் பண்றதுக்காக வராங்க. அந்த மரத்துல ஒரு பொண்ணு தூக்கு போட்டுக்கிற மாதிரி ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுது. ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அதனால ஷாக்கான மாதிரி நிக்கிறாங்க. எப்ப பாரு இந்த மரத்துக்கிட்ட வரும்போது மட்டும் எதுக்காக நிக்கிறன்ற மாதிரி ஷைலு கேக்குறாங்க. இந்த மரத்துல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்ததா சொல்லுவாங்கன்ற மாதிரி வாசு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு தான் ஹீரோயினோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா போல. தேஜா என்ன சொல்றாருன்னா நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கும்னு சொல்லிட்டாரு. புரியுற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. தேஜாவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோயிலை பொறுத்த வரைக்கும் விளக்கு ஏத்துவாங்க. எப்பவுமே நல்ல எண்ணத்தோட இருப்பாங்கல்ல, அதனால அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி. அங்க போனா நல்லது மட்டும் தான் நமக்கு தோணும். அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிக்கான சில இடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப காலம் யூஸ் பண்ணாத இடம், அப்படி இல்லைன்னா சுடுகாடு. இந்த இடத்துல போனா நெகட்டிவ் எண்ணங்கள் மட்டும் தான் வரும்ன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காலேஜ் கிட்ட வந்துடுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம டிஃபன் பாக்ஸை இவர்கிட்ட தராங்க. இவரும் டிஃபன் பாக்ஸை ஹீரோயின் கிட்ட தராரு. வேணும்ட்டு இவங்க ரெண்டு பேருமே மாத்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத வாசு கவனிச்சிடுறாரு. ஓஹோ, அவ டிஃபனை சாப்பிடுறியா, இதெல்லாம் எவ்வளவு நாள்ரா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோவும் வாசுவும் ஒரு அங்கிள் கூட சேர்ந்து தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அங்கிளுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, புக்ல ஒரு பேஜ் எடுத்து படிக்க சொல்லிட்டாரு. இவரும் அதுல இருக்க மந்திரத்தெல்லாம் இவருக்கு படிச்சு சொல்றாரு. இந்த அங்கிளுக்கு மந்திரம்லாம் ஓரளவுக்கு தெரியும் போல. நடுவுல மந்திரத்தை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அங்கிளுக்கு சின்ன சின்ன மேஜிக்லாம் பண்ண தெரியும். அது மூலியமா பசங்க கிட்ட மேஜிக் பண்ணி சாக்லேட்லாம் வர வச்சு தந்துட்டு இருக்காரு. ஹீரோனும் நைட் வரைக்கும் படிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வித்தியாசமா இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி பெட்ஷீட்டை யாரோ எடுக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க பயந்த மாதிரி லைட்டா சவுண்ட் போடுறாங்க. இந்த சவுண்ட் பாட்டிக்கு கேட்டுது. பொண்ணு சவுண்ட் போடுறா, என்ன எதுன்னு பாருன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. ஆனா பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவளுக்கு இதுதான் வேலை, என்னெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப பாட்டிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க போல. இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க நமக்கு தெரியல. மறுநாள் காலையில ஹீரோயினும் ஒரு பாயை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த பாய் கிட்ட தான் இவங்க பேசுறதுக்காக வருவாங்க. ஊர்ல பெண்களுக்கு பேய் பிடிச்சா ஓட்டுற வேலையெல்லாம் இந்த பாய் பாப்பாரு. அதனால நடுவுல இவரை பார்க்கறதுக்காக இவங்களும் வருவாங்க. அவரும் மந்திரம் எல்லாம் பண்ணி இவங்களை நல்லபடியா அனுப்பி விடுறாரு. இப்ப காலேஜுக்கு பசங்க எல்லாம் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, சாக்கடை அடைச்சுக்குச்சு, வந்து கிளியர் பண்ணி விடுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. நான் காலேஜுக்கு போறேன், ஈவினிங் வந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதனால அந்த நபர் டென்ஷன் ஆயிடுறாரு. உன் அப்பா அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல, நீ எல்லாம் காலேஜ் படிச்சு என்னடா செய்ய போற, இந்த வேலை பார்க்கறதுக்கு தான் நீ லாய்க்குன்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டே போறாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் ரூம்ல தலைவாரிட்டு இருக்காங்க. யாரோ ரூம்குள்ள இருக்க மாதிரியே தோணுது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். சட்டுன்னு ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க பயத்துல வேகமா ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஹீரோ அடிக்கடி இவங்களோட வீட்டுல மீட் பண்றதுக்காக ஒருவர் போல. ஹீரோவும் ஹீரோனோட ஒவ்வொரு அங்கமா வர்ணிச்சிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேருமே வெளியே போலாம்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சுத்தி பார்க்கறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. என்ன ஏன் உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் விலை மதுவோட பையனா இருப்பாரு. அதனால இவருக்கு அப்பாலாம் கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. அப்ப இவங்க மட்டும் தான் ஆறுதலா பேசியிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
இவருக்கும் அம்மாக்கும் சுத்தமா செட் ஆகாது. ஏன் உன்னோட அம்மாவை பிடிக்காது, அவங்க விலை மாதுன்றதுனாலயா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் அதெல்லாம் இல்லன்ற மாதிரி காரணத்தை சொல்லிட்டாரு. சின்ன வயசுல அம்மா கூட பேசி டைமை ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா அம்மா அதுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. இவரை கண்டுக்காம கிளம்பி போயிடுவாங்க. இதனால தான் என்னோட அம்மாவை பெருசா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. லைட்டா ஃபீலிங்கா தான் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஈரின் தான் இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஈரின் அப்பா வீட்டுல இல்ல போல, அதனால தான் இவங்க இந்த மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் தான் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. நைட்டு எங்கேயாவது சுத்தலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க முழு நீளா இருக்கிறத பாக்குறாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்கு, அதனால கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் கிளம்பிடுறாரு. நைட்டு நேரம் இவங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வித்தியாசமா ஒரு வாய்ஸ் இவங்களை கூப்பிடுது. எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு இவங்களோட கையை அறுக்குறாங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல ரத்தத்தை புடிச்சிடுறாங்க. ஜன்னலுக்கு பக்கத்துல அந்த கிளாஸை வச்சுட்டு படுத்துடுறாங்க. காலையில முழிச்ச ஈரினும் அந்த கிளாஸை வந்து பாக்குறாங்க. சுத்தமா அந்த கிளாஸ்ல இப்ப பிளட் இல்ல. ஈரின் இருக்காங்கல்ல, அந்த பாய பாக்குறதுக்காக வராங்க. எப்பவுமே போல ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த அங்கிளுக்கு நிறைய மாந்திரிகம் எல்லாம் தெரியுதுல, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது, இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த அங்கிளோட அப்பா அம்மா இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிடுவாங்க. பஞ்சம் பழிக்கிறதுக்காக இவரும் ஒரு கிராமத்துக்கு வந்திருப்பாரு. அந்த கிராமத்துல இருக்க கோயில்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. வந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, எதுக்காகடா இங்க படுத்துட்டு இருக்க, முதல்ல எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி இவரை கட்டி வச்சு அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. இதெல்லாம் அங்க இருக்க ஒரு பொண்ணு கவனிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரசாதம் எல்லாம் வாங்கி இவர்கிட்ட தந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி தருவாங்க. அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் எல்லாம் கிரியேட் ஆகுது. அடிக்கடி ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிக்கலாம் செய்வாங்க. அந்த சமயத்துல இவருக்கு மாந்திரிகத்துல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய புக்கெல்லாம் படிச்சு அதை ஓரளவுக்கு கத்துப்பாரு. பிராக்டிஸ் எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால ஒரு டெட் பாடி எடுத்துட்டு வந்து பூஜை பண்றாரு. அந்த டெட் பாடிக்கு உயிர் கொடுக்கிற பூஜை தான் இவர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அந்த டெட் பாடி எந்திரிக்குது. அதை பாக்குற இவருக்கு பயம் வந்துடும். மயங்கி விழுந்திருப்பாரு. அந்த மந்திரம் வேலை செஞ்சதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு வாரத்துக்கு மேல பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தேன். அந்த பொண்ணு தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் பிளாக் மேஜிக்லாம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, அதனால தான் விட்டுட்டீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல இதை தாண்டி ஒரு வாட்டியும் நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை பத்தி சொல்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. காலேஜ் வாசல்ல உட்காந்து இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் ஷைலு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஷைலுக்கு பின்னாடி ஒரு பேயும் இருக்கு. பேய் ஈரின் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியும். ஈரினும் ஷாக்கிங்கா அந்த பேயை கவனிக்கிறாங்க. ஒரு நாள் ஈரின் சோகமா உட்காந்து இருக்காங்க. ஈரவும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஈரினும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரினுக்கு ஷைலு மேல டவுட் வந்துருது. அதனால ஷைலுவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கோன்ற மாதிரி தின்னூரை நீட்டுறாங்க. ஷைலு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. இது மூலியமா இவங்க உடம்புல பேய் இருக்கிறது புரியுது. ஒரு எலும்பு சம்பளத்தை அவங்க முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க. என்ன டெஸ்ட் வைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஷைலு வித்தியாசமா பேசுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, பயந்த மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த தின்னூறு ரெட் கலர்ல மாறிடுது. பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. இத பத்தி தான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாய் சொல்லி தான் இந்த செக்கிங் எல்லாம் பண்ண, கண்டிப்பா உடம்புல பேய் இருக்கு, இத பத்தி அவளோட அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு ஏத்துக்கிட்டு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஷைலு வீட்டுல பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன மாதிரி பிளாக் மேஜிக் நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணிருக்காரு. அதனால இவங்க 12வது நாள்ல இருந்து நைட்டு நேரம் சுடுகாட்டுல போய் உட்காருவாங்க. அதே சமயம் 16வது நாள் இருக்கு பாத்தீங்களா, சாப்பாடுல ரத்தத்தை கலந்து இவங்களை சாப்பிட வைப்பாரு. ஒருவேளை ஷைலு மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டாங்கன்னா மொத்தமா அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அப்படி அவர் சாப்பாடு தரல, அந்த டைம் அவரோட தலையை வெட்டிட்டா ஷைலுவை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா இதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா ஷைலுவோட அண்ணன் சுத்தமா ஏத்துக்க மாட்டாரு. நீங்க எல்லாம் படிச்ச பசங்க தானே, இத போய் எப்படி நம்புறீங்க, அவளுக்கு சாதாரண ஜுரம் தான் வந்திருக்கு, சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்களும் சரின்ற மாதிரி அமைதியா கிளம்பிடுறாங்க. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. ஷைலோட உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இத பாக்குற அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. பார்க்க வந்த ஈரின் இருக்காங்கல்ல, 12வது நாள் வரப்போது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 12வது நாள் சுடுகாட்டுக்கு நடந்து போவான்னு சொன்னல, இப்ப சுத்தமா அவ நடக்கிற கண்டிஷன்லயே இல்ல, எப்படி நடக்கிறான்றத பாப்போன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப 12வது நாளும் வந்துருது. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு முழிக்கிறாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷைலு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ரொம்ப நார்மலா நடந்து போறாங்க. வாசுவும் இங்கதான் படுத்திருப்பாரு. இப்ப அண்ணனும் வாசுவும் சேர்ந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்க ஷைலுவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஷைலுவும் ஒரு இடத்துல பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணனை பார்த்து கேட்கிறாரு. இப்ப நம்புறேன் அப்படின்ற மாதிரி அண்ணனும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அங்கிள் கூட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஷைலுக்கு நடக்கிறத பத்தி எல்லாம் அங்கிள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னைக்குதான் 16வது நாள், நான் அந்த இடத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டாரு. உன் சேஃப்டிக்காக இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அங்கிளும் சில பொருள்லாம் எடுத்து தராரு. இப்ப 16வது நாளும் வந்துருது. ஒரு சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, காட்டு பகுதியில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் தான் அந்த சாமியார் அப்படின்ற மாதிரி மறைஞ்சிருந்து இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஷைலுவும் இவருக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க.
இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, சாப்பாடுல அவரோட ரத்தத்தை கலந்து இவங்க கிட்ட தரது. ஷைலு அந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் இவங்க தலையை வெட்டி ஆகணும். அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தலையை வெட்டுறதுக்காக கொஞ்சம் முன்னாடி வராரு. அவன் மும்முரமா மந்திரம் பண்ணிட்டு இருக்கான். அண்ணன் வெட்டிடலான்னு பாக்குறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கையை பிடிச்சு தடுத்துறான். இப்ப அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பன்னு பார்த்து ஈரா இருக்காரு பாத்தீங்களா, இந்த சைடுல இருந்து அருவாளால இவரோட கழுத்தை வெட்டிடுறாரு. ஷைலுவும் இந்த இடத்துல சட்டுன்னு மயங்கிடுறாங்க. முழிச்சவங்க நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ ஒரு சின்ன பூஜை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பாய் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப பாயும் மந்திரம்லாம் பண்ணி உங்களை நல்லபடியா இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஈரனும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அப்பா எதிர வந்துடுறாரு. மூதேவி மூதேவி, எத்தனை வாட்டி என் எதிர வராதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்ப பாட்டி மட்டும் வீட்டுல இருக்கும் போது குடுகுடுப்புக்காரன் இந்த இடத்துக்கு வரான். உங்க பேத்திக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, உங்க பேத்தி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். பாட்டியும் இவன் சொல்றதெல்லாம் கேட்டு இந்த இடத்துல பயப்படுறாங்க. ஈரனும் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரத்தம் வேணும் ரத்தம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு கேக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு கத்தி வச்சு அறுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸ்ல ரத்தத்தை புடிச்சு வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில அந்த கிளாஸ பாக்குறாங்க, ரத்தம் காலியா இருக்கு. இந்த ஊருக்கு ரங்கான்னு புதுசா ஒரு நபர் வராரு. இவரை இந்த ஊர்ல ராஜேஸ்வரின்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்கள எங்க போனா பாக்கலான்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ராஜேஸ்வரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரனோட அம்மாவா தான் இருப்பாங்க. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராஜேஸ்வரி இறந்து போயிட்டாங்க, அவங்க பொண்ணை பெத்து எடுக்கும் போது தான் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, ராஜேஸ்வரிக்கு பொண்ணு இருக்காளா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஈரின் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சு காலேஜ் வாசல்ல இவரும் உட்காந்து இருக்காரு. ஈரனும் சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கால்ல படுற மாதிரி இவர் ஒரு எலும்பு சம்பளத்தை ஒட்டி விடுறாரு. அவங்கள தெரியாதனமா மிதிச்சிடுறாங்க. ஆனா மிதிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தப்பா ஃபீல் ஆகுது. பக்கத்துல இருக்க இந்த ரங்கவை பாக்குறாங்க. பார்த்தவங்க பயந்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்துக்கிறாரு. ஒரு விதமான பூஜை பண்றதுக்காக தான் அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்திருக்காரு. அது மூலியமா சில மந்திரத்தெல்லாம் ரங்கா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சட்டுன்னு இந்த இடத்துக்கு திருநங்கை மாதிரி ஒரு லேடி வந்துடுறாங்க. வந்தவங்க இவங்களை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அங்க இருக்கிற ரங்காவோட வேலை தான். ஈரனும் பாய பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. காலேஜுக்கு வெளியே வச்சு ஒரு நபரை பார்த்தேன், அவர்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. கவலைப்படாதமா, ஒரு பூஜை மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்களை வச்சு ஒரு பூஜை மாதிரிலாம் பண்ணிடுறாரு. இப்ப ரங்கா மந்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கான்ல, திடீர்னு இவனுக்கு எதிரா யாரோ மந்திரம் பண்ற மாதிரி தோணுது. ஏன் மந்திரத்துக்கே யாரு எதிரா பண்றா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கான். இப்ப பாய் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு கூட உல்லாசமா இருக்கிறதுக்காக ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அந்த பொண்ணு கிட்ட ரொமான்டிக்கா பேசுறாரு. பார்த்தா அது பேய்ன்றது இவருக்கு தெரிய வருது. பேயின்னு தெரிஞ்சோன்னா பாயும் தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவரை பயங்கரமா அட்டாக் பண்ணி இவரோட கதையை முடிச்சிருது. முடிச்ச பேயும் நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து மறைஞ்சு போகுது. வாசுவும் ஹீரோவை நோக்கி வேகமா ஓடி வராரு. பாய் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி ஈரன் உடஞ்சு போன மாதிரி வீட்டுல உட்காந்து இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் ஈரனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. பாய் இறந்து போனதை நினைச்சு கவலையா இருக்காங்க. காலேஜ்ல இருந்து வரும்போது அந்த நபர் ஒரு எலும்பு சம்பளத்தை மிதிக்க வச்சிட்டான். அது மூலியமா தான் ஒரு ஆன்மாவை என் மேல ஏவி விட்டு இருக்கான். நான் பாய் கிட்ட ஹெல்ப் கேட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. ஹீரோ தான் சமாதானம் எல்லாம் சொல்றாரு. திரும்பி நைட்டு நேரம் ஈரன் பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இறந்து போன ஹீரோவோட அம்மாவை பாக்குறாங்க. ஆன்டின்ற மாதிரிலாம் அவங்கள பார்த்த மாதிரி பேசுறாங்க. ஹீரோவா நைட்டு நேரம் அங்கிள் கூட பேசுறாரு. இன்னொன்னு வாட்டி மந்திரத்தை நீங்க யூஸ் பண்ணதா சொன்னீங்கல்ல, அது எப்பன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல அங்கிளும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பொண்ணை நேசிச்சார்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தெல்லாம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் ரெண்டாவது வாட்டியா மந்திரத்தை யூஸ் பண்ணலாம்னு நினைப்பாரு. அது என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வசியம் பண்றது தான். அந்த பொண்ணை வசியம் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான மந்திரத்தெல்லாம் இவர் பதட்டமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் இவர் நேசிச்ச பொண்ணும் நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வரும்போது குங்குமம் எடுத்துட்டு வர சொன்னல, எடுத்துட்டு வந்தியான்னு கேக்குறாரு. அவங்களும் இவரோட கையில எதையோ தராங்க. பார்த்தா ஒரு சாமி சிலையை தான் தராங்க. இவர மந்திரம் பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்காது, ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. இவங்கள தான் வந்திருக்காங்க. ஒரு நண்பனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா வீட்டுல பாத்திருக்க நபரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ எனக்கு 2 சத்தியம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சத்தியத்தை கேக்குறாங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ என்ன மீட் பண்றதுக்காக வரவே கூடாது, என்னை விட்டு ரொம்ப விலகி போயிடணும். அதே மாதிரி ரெண்டாவது, இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் இன்னொன்னு வாட்டி பண்ண ட்ரையே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அப்பத்துல இருந்து இந்த பிளாக் மேஜிக் பண்றதை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஈரனை ரங்கா கிட்ட இருந்து காப்பாத்த இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. இவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதனால பக்கத்து ஊர்ல ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்னோட காதலியே ஒருத்தன் வசியம் செய்யறதுக்கு பாக்குறான், நீங்க தான் அவனை எதிர்த்து எப்படியாவது மந்திரம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த சாமியார் இருக்கார்ல, சரி பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரங்கா எப்படியாவது ஈரனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஒரு பொம்மையை பிரஸ் பண்றான். அவன் பொம்மையை பிரஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களும் ரியாக்ட் பண்றாங்க. வலியில பயங்கரமா துடிச்சிட்டுலாம் இருக்காங்க. இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, இவனுக்கு எதிராக மந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது ஈரனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மந்திரம் வேலை செய்து போல ஈரன் தப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க ரங்காவும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான்.
ஹீரோ வந்தா நம்ம ரெடியா இருக்கணும்ன்றதுக்காக ஹீரோனும் குளிச்சு பக்காவா ரெடி ஆயிடுறாங்க. இப்ப பெட் எல்லாம் பயங்கரமா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்தோடனே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஏன் பொய் சொன்னேன்னு கேக்குறாரு. நான் உங்ககிட்ட பொய்லாம் சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பொய் இல்ல, பல பொய் நீ சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷைலோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இவங்க காப்பாத்தினாங்க பாத்தீங்களா, பாய் தான் அந்த மெத்தடை பத்தி சொன்னாருன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஆனா பாய் கிட்ட பேசும்போது பாய் அந்த மெத்தடை பத்தி சொல்லன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அப்புறம் எதுக்காக அவ பொய் சொன்னா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாய் இறந்து போனதுக்கு ரங்கா தான் காரணம்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. ரங்கா கிட்ட பேசுறதுக்காக வந்துருவாரு. எதுக்காக அநியாயத்துக்கு பாய கொன்னு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. எது நான் பாய கொன்னா, நான்லாம் பாய கொல்ல அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணனா அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்டுறாரு. என்ன நீ மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, கையை வச்சு ஏதோ பண்றாரு. ஹீரோ அந்த இடத்துல பறக்குறாரு. பாய நான் கொல்லன்ற மாதிரி ரங்கா உறுதியா சொல்லியிருப்பான். இது இவருக்கு வந்த ரெண்டாவது டவுட்டா இருக்கும். இதை தாண்டி மூணாவது ஒரு டவுட் வந்தது, அதான் ரொம்ப முக்கியமான டவுட் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சாமியார் மந்திரம் எல்லாம் பண்ணார்ல, முடிச்சதுக்கு அப்புறம் இவர் நன்றி சொல்லியிருப்பாரு. என்னால இது நடக்கலப்பா, வேற யாரோ மந்திரம் பண்ணி தான் அவனை ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி சாமியார் சொல்லியிருப்பாரு. அந்த பிளாக் மேஜிக்கை தடுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு நான் பண்ண வழி ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது, ஏன்னா நிறைய பேர் சேர்ந்தாதான் இதுக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். ஆனா இன்னொன்னு மெத்தட் இருக்கு, அது என்னன்னா அவன் பண்ண மாதிரியே அவனுக்கு எதிரா மந்திரம் பண்றது. அததான் ரங்காக்கு எதிராக யாரோ பண்ணிருக்காங்க, உன் காதலியை காப்பாத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் காட்டுல பூஜை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவன் என்ன காட்டுல வச்சு பூஜை எல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சிருப்பாரு. சாமியார் சொன்னதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, இது மூணுத்துக்கும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு நீ முதல்ல என்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மாவோட பேரு ராஜேஸ்வரி அப்படின்றது. கோயில்ல குறி சொல்ற மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த வேலை தான் ராஜேஸ்வரி பண்ணுவாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்குமே நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஊர்லயே ராஜேஸ்வரி ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க. ரமேஷ்னு ஒரு நபருக்கு ராஜேஸ்வரியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜேஸ்வரியோட அப்பா கிட்ட பேசியிருப்பாரு. அப்படிதான் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்குது. இவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் அப்பாவா தான் இருப்பாரு. முதல்ல ரமேஷும் ஒய்ஃபு கூட ரொமான்டிக்கா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு புரியாத புதியர்ல வர ரகுவரன் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது நீ எவ்வளவு அழகா இருக்கல்ல, உன் மேல எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, நீ எத்தனை பேர் கூட ஒன்னா இருந்து அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன இப்படி சந்தேகப்படுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே இவங்களை பயங்கரமா இவர் டார்ச்சர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. எதர்ச்சியா இந்த ஊருக்கு வந்த ரங்காவும் ராஜேஸ்வரிய பாக்குறான். ராஜேஸ்வரி நல்ல சக்தி, இவன் கெட்ட சக்தி. இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து பூஜை செஞ்சா இவனுக்கு ரொம்ப பலம் வரும். அந்த பூஜையை இவங்களை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறான். ரமேஷ் பொறுப்பே இல்லாம எப்ப பாரு சீட்டு கட்டு தான் விளையாடிட்டு இருக்காரு. அந்த சீட்டு கட்டிலையும் தொடர்ச்சியா தோத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ரங்கா கவனிக்கிறான். இப்ப அவர் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இந்த தாயத்தை கட்டி விளையாடு, நீ ஜெயிப்பன்ற மாதிரி ரங்கா தரான். இவரும் தாயத்தை கட்டி விளையாட ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா ஜெயிக்கிறாரு. என்ன ஜெயிக்க வச்சது நீதான்ற மாதிரி ரங்கா கூட இவர் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பழக ஆரம்பிக்கிறாரு. ரங்கா இருக்கான் பாத்தீங்களா, உனக்கு பணம் தான் வேணும்ன்றது எனக்கு தெரியும், உன் ஒய்ஃபை விட பணம் தானே முக்கியம், பணம் நிறைய கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரமேஷும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரமேஷும் குழி தோண்டி எதையோ புதைச்சு வச்சிடுறாரு. அதை எப்படியாவது ராஜேஸ்வரிய மிதிக்க வைக்கணும். இவரும் காஃபி வேணும்ன்ற மாதிரி கரெக்டா அந்த வழியா நடக்க வைக்கிறாரு. அவங்களும் அதுல மிதிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ராஜேஸ்வரிக்கு எதிராக ஒவ்வொரு விஷயமா ரங்கா பண்ண சொல்றான். அந்த விஷயத்தெல்லாம் ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. சாப்பாடுல உன்னை கலந்து தர சொல்லியிருப்பான். அதே மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, ராஜேஸ்வரிக்கு கலந்து தந்துட்டு இருக்காரு. ராஜேஸ்வரியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரங்கவால நேரடியா ராஜேஸ்வரியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்ப கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இது வரைக்கும் தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அப்பா வராருன்னு தெரிய வருது. இதனால ஹீரோ இருக்காருல, வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் கிட்ட கேட்கிற வரைக்கும் ஹீரோக்கு பொறுமை இல்ல. அங்கிள் கிட்ட அந்த பூஜையை பத்தி கேட்கிறாரு. அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் சேர்றதுதான் இந்த பூஜை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே இன்டிமேட்டா இருக்கணும். அப்படி இன்டிமேட்டா இருக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. அதை சரியா பண்ணா ரங்காக்கு பவர் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அங்கிள் விட்டார் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஸ்வரியை ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல உட்கார வச்சிடறான். அவங்க கூட ஒன்னா இருக்கணும். இப்ப ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் திடீர்னு இவனுக்கு தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன திடீர்னு தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி இவனோட கான்சென்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் குறையுது. மந்திரத்தை சரியா சொல்ல மாட்டான். அதனால அந்த பூஜை கெட்டு போயிருது. சோ நார்மலா இன்டிமேட்டா இருந்த மாதிரி மாறிடுது. அதே மாதிரி ரங்காவோட காதுக்குள்ள யாரோ கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவன் மயக்கம் போட்டுறான். ரங்காக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏற்படல, ராஜேஸ்வரிக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. இவங்க தினமும் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பூஜை பண்ணலாம் நினைச்சா விளக்கு ஆட்டோமேட்டிக்கா அணைஞ்சிருது. அதே சமயம் யாரோ கத்துற மாதிரிலாம் இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. ஹீரோயினுக்கு வித்தியாசமா சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவங்களால அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியல, தூக்கு மாட்டி இறந்து போயிடலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வாந்தி எடுக்கிறாங்க. பிரெக்னண்டா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது.
குழந்தைக்காக நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த சத்தத்தெல்லாம் தாண்டி தான் இவங்களை வயிற்றுல சுமந்திருப்பாங்க. இவங்க பிறந்தாங்கல்ல, அப்ப இவங்க இறந்து போயிடுவாங்க. அம்மாக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் இவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ரங்கா மூலியமா தான் அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு தீய சக்தி எல்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க, என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு பயந்துதான் யார்கிட்டயும் நான் இதை சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷைலுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். பாய் சொல்லிலாம் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்களுக்காகவே அது நல்லா தெரியும். என்ன மாதிரியே பாய்க்கும் சில சக்தி இருக்குன்றதுக்காக தான் அடிக்கடி அவரை பார்க்க போவன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் மந்திரம் பண்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவங்களை ரூம்குள்ள கூட்டு வந்து தான் மந்திரம் பண்ணிருப்பாரு. இவங்க கண்ணை மூடிட்டு இருக்கும் போது இவங்களை தப்பா டச் பண்றாரு. இவர் தப்பா டச் பண்றது புரிஞ்சு இவங்க கண் முழிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் கொஞ்சம் தப்பாலாம் பேசுறாரு. இவங்க டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இந்த பாயை இவங்க ரொம்ப நம்பி இருப்பாங்க. இவ்வளவு மோசமானவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பேயை இவங்க தான் ஏவி விட்டுருப்பாங்க. கடைசியில வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அந்த பேய் சொல்லிச்சு பாத்தீங்களா, இவங்கள பார்த்து தான் சொல்லியிருக்கோம். ஈரின் பக்கம் நியாயம் இருக்குல்ல, அதனால ஈரவும் மன்னிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னோட அம்மா என்னோட கண்ணுக்கு தெரியவாங்கன்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டாங்க. அம்மா நாங்க பர்சனலா பேசிக்கணும், திரும்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே திரும்பிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஈரின் வீட்டுல தான் இருக்காங்க. ஈரவும் கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப கட்டி பிடிச்சி இவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப அழுத்தி முத்தம் கொடுத்துடுறாரு. இவர் பண்ணதுல அவங்க உதட்டுல இருந்து ரத்தமே வருது. அந்த ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் தோணுது. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முழு நிலா இருக்கு பாத்தீங்களா, அந்த சமயம் இவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும். சின்ன வயசுல இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, கோழி ரத்தத்தை குடிப்பாங்க. இதை பார்த்துதான் அந்த பெரியவர் பயந்துருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவோட அம்மா கஸ்டமருக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்க. பார்த்தா இந்த பொண்ணு கோழியை சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பாக்குற இவங்க பயத்துல வேகமா ஓட பார்த்திருப்பாங்க. ஒரு லாரி இடிச்சு இறந்து போயிருப்பாங்க. இவங்களால தானே அம்மா இறந்து போனாங்க. இதை நினைச்சு இவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால தான் ஹீரோவை பத்தி இவருக்கு ஆறுதலாம் பேசியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவர் கூட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ரத்தம் குடிக்கிறத பார்த்து யாரும் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க ரத்தத்தையே இவங்க குடிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. கிளாஸ்ல ரத்தத்தை வைப்பாங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கிளாஸ்ல இருக்க ரத்தத்தை இவங்க தான் குடிப்பாங்க. நான் வேணும்ட்டே இதை பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அம்மா சாவுக்கு இவங்க தான் காரணம்னு ஹீரோவும் கோவமா எந்திரிச்சு போறாரு. அங்கிள் அவரோட லவ்வரை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, அவங்க ராஜேஸ்வரியா தான் இருப்பாங்க. ராஜேஸ்வரின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. அது ராஜேஸ்வரி தானேன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஈரின் ஒரு நாள் நைட்டு மந்திரம் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க மந்திரம் பண்றதுக்கான எல்லா பொருளையும் அங்கிள் தான் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த இடத்துல வச்சிருப்பாரு. சோ ஈரினுக்கு அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணிருக்காருன்றதை இவர் கவனிச்சிருப்பாரு. அது மூலியமா தான் இது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த இடத்துல அங்கிளும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால பார்க்காம தான் இருப்பாரு. ஆனா எதர்ச்சியா அந்த வழியா வரும்போது அவங்களை கவனிக்கிறாரு. அவங்க முகம்லாம் ரொம்ப வாடி போயிருக்கிறது இவருக்கு தெரியுது. ஏன் இப்படி மாறிட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இது எல்லாம் ரங்காவோட வேலைன்னு இவருக்கு தெரிய வந்திருக்கும். ரங்கா இன்டிமேட்டா இருக்கணும்னு நினைச்சான் பாத்தீங்களா, அவன் சரக்கு அடிச்சுட்டு தான் அதை பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அந்த சரக்குல இவர் தான் ஒரு பொருளை கலந்துருவாரு. அதை குடிச்சதுனால தான் அவனுக்கு போதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பூஜ்யம் பயங்கரமா சொதப்பி இருக்கும். நான் அவளுக்கு நல்லதுக்காக தான் பண்ணேன், ஆனா அதுவே கெட்டதுக்கா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. ரங்கா ஒரு வாட்டி ஹீரோவை அந்தரத்துல பறக்க வச்சான் பாத்தீங்களா, இந்த அங்கிள் கிட்ட ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பா. உடனே அங்கிள் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவர் தான் மந்திரம்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை கீழே இறக்கி காப்பாத்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இந்த ஊர்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய பசங்க நோய் வாய்ப்படுறாங்க. பேரண்ட்ஸுக்கு காரணமே புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த ஊருக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ரங்கா வராரு. ஒரு சாமியார் மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ராஜேஸ்வரியோட பொண்ணுனால தான் இதெல்லாம் நடக்குது. நான் ஒரு பூஜை பண்ணா சரியாயிடும், நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப பஞ்சாயத்தை கூட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ரங்காக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ரங்கா அந்த அளவுக்கு பேசி மனசை மாத்தி வச்சிருப்பாரு. ஈரின் அப்பா இருக்காருல, என் பொண்ணு கிட்ட உண்மையிலேயே தீய சக்தி இருக்கு, இவர் சொல்ற மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரி ரங்காக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. ஹீரோவும் அங்கிளும் ஈரினுக்கு சப்போர்ட்டிவா பேசி பாக்குறாங்க. ஆனா எல்லாரையும் எதிர்த்து இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ரங்கா இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சு சட்டுன்னு ஈரினை லாக் பண்ணி ஒரு மரத்துல கட்டி விட்டுறான். நைட்டு நேரம் இந்த இடத்துல வச்சு ஒரு பூஜை பண்ணுவேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், நைட்டு மட்டும் யாரும் வந்துடாதீங்க, ரத்தம் கக்கி சாவிங்கன்ற மாதிரி பயம்புத்தி விட்டுறான். இப்ப நைட்டு இவங்களை வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பெரிய சக்தி அடையிறதுக்காக தான் இப்படி பண்றான். ஆனா ஹீரோ மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவன் மந்திரம் பண்ணிட்டு இருக்கும் போது கயிறை கழட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, நீ வருவன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவரை பார்த்து பேசுறான். இப்போ ஒரு மந்திரம் சொல்றான். ஹீரோவோட கை காலை அசைக்க முடியாம கஷ்டப்படுறாரு. ஹீரோவால கையும் காலையும் அசைக்க முடியலனாலும் எப்படியாவது ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அங்க இருக்க காளியோட போட்டோவை பாக்குறாரு. எப்படியாவது ரத்தத்தை ஹீரோயின் பக்கம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப நாக்க கடிக்கிறாரு. ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோயின் முகத்துல தெரிக்குது. ஈரின் அந்த ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பவர் வருது. அந்த கயிறை கழட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்க ரங்கா கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க.
அதை மீறியும் ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, கண்ட்ரோல் பண்ணி உங்களை உட்கார வச்சிடுறாரு. என்ன பண்ணாலும் சரி இந்த வாட்டி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரங்காவும் மேற்கொண்டு மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ காயப்பட்ட மாதிரி கீழே தான் விழுந்து கிடப்பாரு. இப்ப ஹீரோயின் அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோவை எழுப்புறாங்க. உன்னால அசையதான் முடியாது, ஆனா உன் வாயில மந்திரத்தை சொல்ல முடியும், இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றாங்க. இவரும் மைண்டுக்குள்ள அந்த மந்திரத்தை யோசிக்கிறாரு. அதே சமயம் அங்கிளும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மந்திரத்தை சொல்றாங்க. திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்றதுனால அவன் கட்டுப்பாட்டுல இருந்து ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இப்ப கையில ஒரு கட்டை மாட்டுது, அதை வச்சு அவனோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அவன் வாயெல்லாம் உடஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இப்ப ஹீரோனும் அவன் கட்டுப்பாட்டுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. இப்பதான் இறந்து போன மாதிரி நிறைய ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரங்காவை ரொம்ப கொடூரமா இந்த இடத்துல சாவடிக்கிறாங்க. இப்ப தப்பிச்சதுனால இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உன் அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் பாசம் கட்டாம இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க லைஃபை நினைச்சே அவங்க ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு இருந்தாங்க, இதனால தான் உங்ககிட்ட சரியா பேசாம இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஹீரோ கிட்ட சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அம்மா சொல்ற எல்லாத்தையும் ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற இவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப அம்மா கிட்ட பேசிட்டு ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க உடம்புல இருந்து இவங்க ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இதை நிறுத்த முடியுமா, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சாமியாரும் புராண கதை ஒண்ணு சொல்லிட்டாரு. அதுல கடவுளே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இதை நினைச்சு நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, சந்தோஷமா வாழுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.